எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே என்ன ஷாக் ஆயிட்டியா? இல்ல, ப்ரிப்பேர் எனக்குமான இடைவெளி உன் லிமிட்ல நீ இருந்தனா இந்த ரூம்ல உனக்கு இடம் இருக்கும். இல்லனா நிரந்தரமா உன் வீட்டுக்கே போயிட வேண்டியதான். நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு முன்ன பின்ன தெரியாதவளா இருந்தா வருத்தப்பட்டிருப்பா, வேதனைப்பட்டிருப்பா. உங்க கூட ஆபீஸ்ல இருக்கும் போதே உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் என் குடும்பத்துக்காகவும் என் அக்கா மீனாட்சிக்காகவும் தான். உங்க கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல. That's good. இனிமே உன் இடம் அதுதான்.
இந்தாங்க தண்ணி. நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கு மீனாட்சியும் சக்தியும். இன்னைக்கு அதுக்கு ரெண்டும் கல்யாணம் பண்ணி மறுவீடே போயிடுச்சு. காலம் ரொம்ப வேகமா ஓடுதுங்க. பாவங்க நம்ம மீனுக்குட்டி. சின்ன வயசுல இருந்து அதுக்குன்னு எதுவும் வாயை திறந்து கேட்டது கிடையாது. அது ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயம் சுந்தர கல்யாணம் பண்ணணும்ன்றதுதான். கடவுள் புண்ணியத்துல அது ஆசைப்பட்டபடியே நடந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள எத்தனை பிரச்சனைங்க. அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இந்நேரம் மீனுக்குட்டி சந்தோஷமா இருப்பா இல்லைங்க? என்னங்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் கோதாவரி, நீ மீனாட்சி பத்தி மட்டும் யோசிக்கிறியே, சக்தியை பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தியா? மீனாட்சி சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா சக்தி எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கூட ஒட்டாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுவும் நமக்காக. சக்தி மட்டும் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் மீனாட்சி கல்யாணம் நின்னு போயிருக்கும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்மள ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க. இவ்வளோ அவமானத்துல நாம உயிரோட இருந்திருப்போமானே தெரியாது. சக்தி செஞ்ச ஒரு தியாகம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே வாழ வச்சிருக்கு. மீனாட்சி பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. என்ன சுந்தர கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் மீனாட்சிக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் சுந்தர் மீனாட்சி நல்லபடியா பார்த்துப்பாரு. ஆனா சக்திக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாமா பிரச்சனையே. சிவா சாதாரணமா பழகிறவங்க கிட்டவே எடுத்தெறிஞ்சு பேசுவாரு. ஏங்க அதான் சிவா சக்திய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நாம இந்த முடிவு எடுத்தோம். அப்போ சிவா விருப்பம் இல்லாமையா சொல்லிருப்பாரு? கோதாவரி, எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தமா கவுத்தமான்னு முடிவெடுக்கிறவர் தான் சிவா. ஒருவேளை அந்த சிவாவும் சுந்தரோட வாழ்க்கைக்காக சம்மதம் சொல்லியிருக்கலாம்ல. இவங்க ரெண்டு பேரும் வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கையை நடத்தி எப்படி வாழ போறாங்க? அத நினைச்சா தம்மா ரொம்ப வேதனையா இருக்கு. மீனாட்சியோட வாழ்க்கைக்காக சக்தியோட வாழ்க்கையே பலி கொடுத்துட்டோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோதாவரி. ஏங்க இப்ப எதுக்கு அழறீங்க? இல்ல கோதாவரி, நம்ம பொண்ணு எப்படி வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்க போறா? ஒரு புருஷனா எந்த ஒரு கடமையும் அந்த சிவா செய்வாரா மாட்டாரானே தெரியலையே. இந்த நிமிஷத்துல இருந்து நான் கடவுள்கிட்ட வேண்ட போற ஒரே விஷயம் என் பொண்ணு சக்திக்கு சந்தோஷமா வாழற வாழ்க்கையை கொடுன்னுதான். என்னைக்கு அவ சந்தோஷமா வாழறான்னு எனக்கு தோணுதோ அன்னைக்கு தான் கோதாவரி என் மனசுல இருக்க பாரம் குறையும். இத பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சக்திக்கு அமைஞ்ச வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்கும். சிவா இல்ல இல்ல, நம்ம மாப்பிள்ள கண்டிப்பா சக்தியை நல்லபடிதான் பார்த்துப்பாரு. தன்னை வளர்த்தவளா இருந்தாலும் இன்னி வரைக்கும் சுபத்ரா அண்ணிய தன்னை பெத்த தாயா தான் அவர் பாக்குறாரு. சுந்தர் மாப்பிளைய தன்னோட சொந்த தம்பியா தான் பாக்குறாரு. அப்படி இருக்கிற நம்ம மாப்பிள்ள கண்டிப்பா தன் பொண்டாட்டியும் சந்தோஷமா தாங்க பாத்துப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு கோதாவரி. ஆனா அந்த நித்யாவால என்னெல்லாமோ நடந்து போச்சு. என்னதாங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா இருக்கும்? இப்படி ஒரு விஷயத்தை விட்டுட்டு போற அளவுக்கு அவளுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கும்? ஒருவேளை மண்டபத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி நிஜமாவே நித்யா ஏமாத்து பேர் விழுதானோ? எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் விட அந்த நித்யாவை நேர்ல வந்து சொன்னாதான் உண்டு.
யாரோ கதவை தட்டுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இருங்க நான் போய் பார்க்கறேன். யாரையும் காணோம். கதவு தட்டின மாதிரி தானே இருந்துச்சு. யாரு கோதாவரி? இந்த நேரத்துல லெட்டர் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல கூடவா லெட்டர் டெலிவரி பண்ணுவாங்க? இது போஸ்ட்ல வந்த மாதிரி தெரியலையே கோதாவரி. அன்புள்ள அப்பா அம்மாவிற்கு நித்யா எழுதி கொண்டது. நித்யா எழுதியிருக்கா? நித்யாவா? என்னங்க சொல்றீங்க? ஏன் கோதாவரி, நீ வெளியே கதவு திறக்க போனியே, அப்ப யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லீங்க. இந்த லெட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன எழுதிருக்கான்னு பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கிற தைரியம் இல்லை. அதனால தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஓடி போனதுக்கு பின்னால பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது நல்லது. எது எப்படியோ மீனாட்சி அக்காக்கும் சக்திக்கும் ஒரே மேடையில கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் ஆண்டவன் நல்லதுதான் பண்ணுவாரு. என்னோட துரதிர்ஷ்டம் உங்களோடலாம் சேர்ந்து என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. கடவுள் என் தலையெழுத்த சரியா எழுதல. அதான் எங்கேயோ ஆரம்பிச்ச என் வாழ்க்கை எங்கேயோ முடிய போகுது. இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை தத்தெடுத்த உங்களுக்காக நான் அந்த கடவுளை வேண்டிப்பேன். அப்பா, உங்க மடியில படுத்து ஓன்னு அழணும் போல இருக்குப்பா. அம்மா, கொஞ்ச நாள் தான் என்னாலும் நீங்க காட்டின அன்பும் அரவணைப்பும் என்னை கலங்க வச்சிடுச்சுமா. ஐ லவ் யூ சோ மச்மா. என்னோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும். அப்பா அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இந்த பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாண மண்டபத்தில் நித்யா ஓடி போனதும் நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன் கோதாவரி. இப்ப என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இந்த நித்யா பொண்ணு நம்மகிட்ட பிரச்சனையை சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது சரி பண்ணிருக்கலாமே. கடவுள் அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். கோதாவரி, போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பசங்க கூட படு. தனியா படுத்திருக்காங்க. சுபத்ரா, காஃபி. என்ன வாசனை இது?
இது நாள் வரைக்கும் நம்ம வீட்ல இப்படி ஒரு வாசனை வந்ததே இல்லையே. சுபத்ரா, காஃபி கொண்டு வாமா. மாமா இந்தங்க மாமா காஃபி. அப்புறம் நீங்க டெய்லி படிக்கிற பேப்பர். இது நாள் வரைக்கும் நான் எந்திரிச்சு 4 தடவை இல்ல 400 தடவை கத்துனாதான் உங்க அத்தா காஃபி போட்டு கொண்டு வருவா. வேலைக்காரங்கிட்ட காஃபி கேட்டேன்னு வச்சுக்க, அவன் காஃபி போட்டு கொண்டு வர்றதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் டைமே வந்துரும். மாமா இனிமே நீங்க யாரையும் காஃபி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்திரிச்சதும் டான்னு உங்க கைக்கு காஃபி வந்துரும். ஆமா, வீடு முழுக்க ஒரே வாசனையா இருக்க, என்ன அது? மாமா சாம்பிராணி வாசனை தான் மாமா. எங்க வீட்ல போடுற சாம்பிராணி தான் போட்டிருக்கேன். ஆ? ம். சாம்பிராணி வாசனையா இது? பரவாயில்லம்மா, நீ வந்த நேரம் வீடு முழுக்க ஒரே வாசனையா இருக்கு. மாமா நீங்க ரொம்ப தான் புகழ்றீங்க மாமா. உண்மையதாம்மா சொல்றேன். இது நாள் வரைக்கும் இந்த வீட்ல வெறும் பர்ஃபியூம் ஸ்மெல்லும் ஓடோனில் ஸ்மெல்லும் தான் வந்துகிட்டு இருந்தது. உங்க அத்தா கூட இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே இல்ல. இவ்வளவு ஏன், என் மாமியார் கூட இத பண்ணதே இல்ல. அப்புறம் எப்படி என் பொண்டாட்டி பண்ணுவா? ஆ? இத பாரு, என் மாமியாரும் உன் மாமியாரும் இத பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க முதல்ல காஃபி குடிங்க. சரிம்மா. ஐயோ, என்ன இது? வீடெல்லாம் ஒரே புகை மண்டலமா இருக்கே. ஐயோ, மூச்சு வேற முட்டுதே எனக்கு. சுபத்ரா, என்ன வா 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 வாமா. என்னம்மா இது? வீடு பூரா ஒரே புகையா இருக்கு, எனக்கு மூச்சு முட்டுதுமா. என்னன்னு போய் பாருமா. இருமா, பதட்டப்படாத இரு. ஐயோ, அந்த விறகடுப்பை பத்த வச்ச கழுதைங்களுக்கு நம்ம கேஸ் அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு அதுங்களுக்கு என்ன தெரிய போகுது? பாட்டி நான் தான் பாட்டி சாமி கும்பிட்டு சாம்பிராணி போட்டேன். ஆஹா, உன் வேலை தானே அது. ஆமா. பாட்டி நான் வேணா உங்க 2 பேருக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? முதல்ல அதை உருப்படியா செய்யப்போ. சரி பாட்டி. ஏன் சுபத்ரா? ஐயோ, எதுக்குமா இந்த சாம்பிராணி எல்லாம் போடுறாங்க? இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையாமா? வந்து உட்காரு. உட்காரு. ஆமா, தேவையில்லாத கேள்விதான். என்ன மீனாட்சி இவ்ளோ சந்தோஷமா இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அத்தை காஃபி. பாட்டி மீனாட்சி, நேத்து எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் அத்தை நடந்துக்கிட்டேன். சரிம்மா, நீ போ. சரிங்க அத்தை. ஏண்டாமா, நீ சொன்ன மாதிரியே மீனாட்சி நடந்துக்கிட்டாளா? இவ ஒரு சென்டிமெண்டல் இடியட்மா. அன்பா சொன்னா என்ன வேணாலும் செய்வா. சரி, இவ்வளவு வழிக்கு கொண்டு வந்துட்ட. அந்த சக்தி கழுதை எப்படி சரி கட்ட போற? பாரு, அந்த மூதேவி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கு. ஏமா, ஒருவேளை சிவாவுக்கும் அவளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்குமோ? சான்ஸே இல்லம்மா. சிவாவுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்காது. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். கண்டிப்பா அவளை கிட்ட கூட சேர்த்திருக்க மாட்டாமா. ஓ, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? இல்ல, எந்த காரணத்துக்கும் அந்த காரியத்தை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சா அப்பா அம்மா 2 பேரும் மனசொடைஞ்சு போயிடுவாங்க. அக்காவும் ரொம்ப வேதனைப்படுவா. அதையும் மீறி நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா ரொம்ப ஈஸியா சுபத்ரா அக்கா வாழ்க்கையை அழிச்சிருவா. என்ன நடந்தாலும் சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு போவே கூடாது. சுபத்ரா பண்ற தப்புக்கு சிவா என்ன பண்ணுவாரு? கோவப்பட்டாலும் இவர்கிட்ட அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. என்னதான் சண்டை போட்டாலும் இவர் தான் என் புருஷன், நான் தான் இவருக்கு பொண்டாட்டி.